இங்க ஒருத்தன் கார்ல வேகமா வந்ததுக்காக போலீஸ் அவனை ஸ்டாப் பண்றாங்க. இவரை பார்த்ததும் பயத்துல என் வைஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு போய் சொல்லிடுறான். ஆனா போலீஸ்க்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மேல சந்தேகமே வருது. சோ நானும் வரேன்னு சொல்லிடுறாரு. இவனு வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் புருஷன் இல்லாம யாராவது டெலிவரிக்கு வந்திருக்காங்களான்னு கேக்குறான். அவங்களும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இவனு உள்ள போய் அதுல ஒரு பொண்ணை சூஸ் பண்றான். இப்ப இந்த போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஹெல்ப் கேக்குறான். அந்த பொண்ணும் போலீஸ் பார்க்கும்போது இவனோட வைஃப் தான் போய் சொல்லிடுறாங்க. ஆனா இன்னுமே சந்தேகம் போகாத அந்த போலீஸ் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இந்த குழந்தை நடக்கிற வயசு ஆயிடுது. திரும்பி பார்த்தா அந்த போலீஸ் இவனையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 10 வயசு ஆயிடுது. அந்த பார்ட்டிலையும் இவங்க மேல சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இறந்தே போயிடுறா. அப்பயுமே இவனை சந்தேக பார்வையோட பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறான். இவனும் 80 வயசுல தனிமையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த டைம் உன்னை வார்னிங்கோட விடுறேன், இனிமேல் ஸ்பீடா போகாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. நாசமா போனவன் 80 வயசுல ஒண்ணுமே செய்ய படுத்துருக்கா. நீ நல்லா இருக்க மாட்டடா. போடா போடா.